எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு வழக்கு அப்படிங்கன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ வழக்குனா என்ன? போன குரூப் 4ல கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்டிருந்தான். சூப்பர், ரொம்ப ஈஸியானது, கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி காட்டிருந்தான், ரைட்டா? அப்போ அந்த மாதிரி கொஸ்டினை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரியா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வழக்கு அப்படின்னா என்ன? ஸோ வழக்குன்னா ரெண்டு வகை. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் எப்படி பேசுனாங்க, எப்படி எழுதுனாங்க அப்படிங்கிறது தான் வழக்கு. அதை அப்படியே பேசிட்டேன்னா அது வழக்கு. வழக்கம் மாறாம இருக்கான்யா. ஸோ தமிழர்கள் தான் வழக்கம் பண்பாடு மாறாம இருக்காங்கன்னு சொல்றாங்களா, அதுதான் இங்க சொல்லியிருப்பான், ரைட்டா? இது ரெண்டு கேட்டகரியா பிரிப்பான். ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொரு தகுதி வழக்கு. இயல்பு வழக்குன்னா என்ன? நம்ம நார்மலா என்ன முன்னாடி சொன்னாங்களோ அதை அப்படியே பேசணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? இயல்பு வழக்கு. பாருங்க, ஒரு பொருளே அதற்கே ஒரு இயல்பான சொற்களை கொடுப்பது இயல்பு வழக்கு. அதை 3 வகையா பிரிப்பாங்க. ஸோ இதுவும் 3 வழக்கு, இதுவும் 3 தான். ஃபர்ஸ்ட் இருந்து இலக்கணம் உடையது. இலக்கணம் உடையதுன்னா என்னது? ஸோ கிராமரா பேசுவாங்க. புலவரே வாருங்கள். ஸோ இது கிராமரா பேசக்கூடியது, சரியா? இலக்கண போலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம இங்க பாருங்க, வீட்டுக்கு முன்னாடி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றோம்? ஸோ இல் முன், ரைட்டா? இல்லத்தின் முன் பகுதியை இல்முன் என குறிக்கணும். ஆனா நம்ம அதை எப்படி குறிக்கிறோம்? முன்றில் அப்படிங்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கிளையினுடைய நுனியை நம்ம கிளை நுனின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம என்ன சொல்லுதோம்? இல்லை, நுனி கிளையில இருக்காதல அப்படின்னு தானே சொல்லுதோம். ஸோ அதனால நுனிக்கிளை அப்படிங்கிறது என்னது? இலக்கணப்பொழி. அப்போ இது எப்படி இருக்கு? முன்னாடி உள்ளது பின்னாடி வந்திருக்கு, பின்னாடி உள்ளது முன்னாடி போயிருக்கு. அப்போ முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு இதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக நமக்கு போலி அப்படிங்கிறது வேற. முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி, முற்றுப்போலி அப்படின்னு ஸோ 3 வகைப்படும், ரைட்டா? அது வந்து தனி டாபிக். அதையும் இதையும் குழப்பாதீங்க. இயல்பு வழக்கில் இலக்கணம் உடையது, அடுத்து என்ன பார்த்தோம்? இலக்கண போலி, நெக்ஸ்ட் மருவு அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை தான் பார்க்க போறோம். ஸோ பாருங்க, வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? வாயில்னா என்னது? வாசலினுடைய, இல்லத்தினுடைய வாசல். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லத்தின் வாய் அப்படிங்கிறத நம்ம இல்வாய் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதை அப்படியே திருப்பி வாயில் அப்படின்னோம். அந்த வாயில வாசல்னு சொன்னோமா, அது மருவு அப்படிம்பாங்க. அப்போ வாயில் அப்படிங்கிறது இலக்கண போலி, வாசல் அப்படிங்கிறது மருவு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு மருவுன்னா என்னதுப்பா? நமக்கு தெரியும், திருநெல்வேலினா நெல்லை அப்படிங்காங்க, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னது? தஞ்சாவூரை தஞ்சை அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊர்களோட பேரை சுருக்கி சொல்லுதான் பார்த்தீங்களா? ஆனால் அதனுடைய பொருள் மேறாது, ரைட்டா? அதுக்கு தான் பேர் மருவு அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோயம்புத்தூரை கோவை அப்படிங்கிறோம், ரைட்டா? ஸோ கும்பகோணத்தை குடந்தை அப்படிங்கிறோம், ரைட்டா? எம் தந்தை அப்படிங்கிறது எந்தை அப்படிங்கிறோம். பொழுது போது அப்படிங்கிறோம். சோழநாடை சோநாடு அப்படிங்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மீனிங்ல இருக்கிறது தான் மருவு அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, தகுதி வழக்கு. இந்த தகுதி வழக்கு அப்படிங்கிறது என்னன்னா, கிராமட்டிக்கல் விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவாங்க. அதாவது பிறரிடம் சொல்லுவதற்கு தகுதி இல்லாத சொற்கள் இருக்கும். அப்ப அந்த சொல்ல ஒரு தகுதியான சொல்லால நான் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? தகுதி வழக்கு. ஸோ இந்த சொல்லலாம் புரியணும், உனக்கு ஒரு தகுதி வேண்டா அப்படிம்பாங்கல்ல, அதான் தகுதி வழக்கு. பாருங்க, இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி, இந்த 3 இருக்குன்றது. இதுல இடக்கரடக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ அந்த பிளேஸ்ல நம்ம வந்து அங்க என்ன நடந்தோ அதை சொன்னோம்னா அது கேவலமா இருக்கும். அதனால நம்ம நினைச்சுவோம், அதை மழுப்பி வேற ஒரு வார்த்தையில சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் இடக்கரடக்கல். இந்த இடம் சரியில்லை அதனால நான் மாற்றி சொல்றாங்க, இடக்கரடக்கல் அப்படிங்கிறாங்க. பாருங்க, கால் கழுவி வந்தேன். கால் கழுவி வந்தேன்னா எல்லாத்துக்கும் தெரியும், காலையில கால் கழுவி வந்தேன் அப்படிம்பாங்க. ஸோ குழந்தை வெளியே போய்விட்டது, ரைட்டா? குழந்தை வெளியே போய்விட்டது. ஸோ எங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். ஒன்றுக்கு போய் வந்தேன். சின்ன வயசுல 90s கிட்ஸ் நம்மளாம் என்ன செய்வோம்? மிஸ் ஒன்றுக்கு வருது மிஸ்மோ, சரியா? ஸோ அப்போ ஒன்றுக்கு போயிட்டு வந்தேன், அது இடக்கரடக்கல். நெக்ஸ்ட் பாருங்க, மங்களம். மங்களம்னு என்னப்பா? ஒரு அவஸ்த குணமான ஒரு சொல் இருக்கும், அதை மங்களமா சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏய் அவன் செத்து போயிட்டான் பாத்தியா அப்படிங்காம அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார். புரியுதா? இவ்வளவுதான். இதுக்கு பேர் என்னது? மங்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மங்களத்துல இதை மட்டும் நல்லா படிச்சுக்கணும், சரியா? ஓலை அப்படின்னா திருமுகம் அப்படிம்பாங்க. ஸோ ஓலைன்னா என்னது அப்படின்னா பண ஓலை. அந்த பண ஓலையில ஒருத்தனுடைய முகத்தில் உள்ள ஜாதக எழுத்துக்களை அப்படியே எழுதிடுவாங்க, அதான் திருமுகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கருப்பு ஆடை. கருப்பு ஆடை நம்ம என்ன சொல்லுவோம்? வெள்ளாடு அப்படிம்போம். நம்ம திருநெல்வேலியால தெரியும், வெள்ளாடு அப்படிம்போம். ஸோ விளக்கை அணை அப்படின்னா விளக்கை குளிரவை அப்படிங்கிறது தெரியும், நம்ம ஊர்ல பேசுவாங்க. சுடுகாடுன்னா நன்காடு. நன்மைக்கு தானே சுடுகாடுலாம் போவோம், பார்த்துருக்கீங்களா? அதான் நன்காடுங்கிறாங்க.
ஸோ குழுவு குறினா என்னன்னா, பல பேர் கூடியிருப்பாங்க அந்த அவையில. ஆனா நம்ம என்ன செய்வோம், ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் தான் அந்த தகவல் போய் சேரணும். அப்போ நம்ம என்ன செய்வோம், அவனுக்கு மட்டும் தெரிந்த மாதிரி ஒரு வேர்ட்ல சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் குழுவு குறி அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, பொன்னை பறி அப்படிம்பாங்க. ஸோ இந்த காலத்துல நகையை வெளியே போட்டு போனீங்கன்னா பறிச்சுட்டு ஓடிடுவாங்க. பார்த்துக்கோங்க, நகையெல்லாம் வெளியே போடாதீங்க. அதனால பொன்னைனா பறி அப்படின்னு பொற்கொள்ள சொல்லுவாங்களாம். ஆடையை காரை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? யாரு? யானை பாகர். யானை பாகருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஸோ ஏய் யானைகிட்ட வந்து உன் ஆடை வந்து என்ன சொல்லணும், காரைன்னு சொல்லணும். யானை தானே உனக்கு காரு, அதனால காரை அப்படின்னு நீ சொல்லணும். ரைட்டா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதுதான் இந்த வட்டம் குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி இந்த 3 சொல்லுக்கும் மாற்றாக வேறு ஒரு சொல்லை பயன்படுத்தக்கூடியது தான் என்னது, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாகரிகங்கிறது மறைமுகமாக குறிப்பிடுதல் வந்து இடக்கரடக்கல், மங்களமாக சொல்லக்கூடியது மங்களம், குழுவுக்குறினா ஒரு குழுவுக்கு மட்டும் சொல்லக்கூடிய குழுவுக்குறி அப்படிம்பாங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழுவுக்குறியை மட்டும் விட்டுட்டாங்க. ரைட்டா? ஸோ இடக்கரடக்கல் மங்களம் இந்த ரெண்டையும் மட்டும் வச்சு சொன்னதுனால நிறைய பேர் இந்த ஆப்ஷனை மாற்றி போட்டாங்க. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ வந்து போடுவேன், எப்படி நான் சக்ஸஸ் பண்ணேன் அப்படின்னு. அதில் ஐ கிவ் மோர் டிப்ஸ். சரி வாங்க. அறம் செய்ய விரும்பும் போலி இந்த வந்துட்டாரில் நம்ம நினச்சி. ஸோ பாருங்க, போலின்னா என்னப்பா, தெருவில் போலின்னு இருப்பாங்க, அது கிடையாது. சரியா? போலிங்கிறது என்னென்னா, முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி 3 என்ன இருக்குது. அதுபோக இன்னொரு வகை இருக்கும், முற்றுப்போலி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த புக்கில். உடனே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, போலி எத்தனை வகைப்படும்னு 4 அப்படின்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா போலி 3 தான் அப்படின்னே சொல்லிட்டாங்க. சரி, போலின்னா என்னப்பா, போல இருத்தல் அப்படிங்கிறது தான் போலி அப்படிங்கிறதுடைய மீனிங். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது முதல் போலி. முதல் போலின்னு என்னது, ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறி வரும். அதான் வந்து என்னது, முதல் போலி அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பசல் அப்படிங்கிறத பைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சு அப்படிங்கிறத மைஞ்சு அப்படிம்பாங்க. மயல் அப்படிங்கிறத மையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே என்னது, முதல் போலி. ஸோ இடைப்போலி அப்படின்னா என்னதுப்பா, ஸோ இதனுடைய மீனிங் மாறாது. அதான் போலியோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ பசல்னாலும் ஒன்று தான், பைசல்னாலும் ஒன்று தான், மையல்னாலும் ஒன்று தான், மையல்னாலும் ஒன்று தான். சரியா? ஸோ தர் இஸ் நோ சேஞ்ச் இன் மீனிங். ஓகே, அதான் வந்து போலி அப்படிம்பாங்க. ஸோ இடைப்போலினா என்னது, நடுவில் உள்ளதுக்கு மாறும், அவ்வளோதான். அமைச்சு, அமைச்சு, இளைஞ்சி, அரையர். ஸோ இதான் இடைப்போலி. கடைப்போலினா கடைசி. ஸோ மகரம் வந்தால் கண்டிப்பாக அது நகரம் தான் மாறும். அகம்னா அகன், நிலம்னா நிலன், முகம்னா முகன். அதே லகரம் வந்தால் ரகரமாக தான் மாறும். பந்தல்னா பந்தர், சாம்பல்னா சாம்பார். அவ்வளோதான். இதை மட்டும் தெரிஞ்சிட்டீங்கன்னா வேலை முடியுது. ஆனால் இது எங்கே வரும் பாருங்க, அக்ரிணை பெயராக இருக்கணும். அக்ரிணை பெயர்களில் இறுதியில் இருக்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும் அப்படிங்கிறாங்க. சரியா? நல்லா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, முற்றுப்போலி. என்னப்பா, 3மே மாறும். ஒரே எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க, பழைய புக்கும் சரி புது புக்கும் சரி. 5 அப்படிங்கிறத 5ன்னு போடுதான் பார்த்தீங்களா, அதான் இது முற்றுப்போலி அப்படிம்பாங்க. அவ்வளோதான். ஸோ இதோட இந்த டாபிக் வந்து ஓவர். ஸோ அடுத்த டாப்பிக்கில் நம்ம 4வது இலக்கணம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து ஸ்டே டியூன். நன்றி, வணக்கம்.